அச்சச்சச்சோ! ஏங்க இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் குடுக்குறேன்னு இந்த சர்க்கரை வியாதிக்கும், ப்ரெஷருக்கும் சொல்றாய்ங்க பாருங்க. ஐயா! எப்பா சாமி தாங்க முடியலடா. ஆளாளுக்கு சொல்றாய்ங்க. பாவக்காய அரைச்சு ஜூஸ் போட்டு குடிங்க. வெந்தயத்த அப்படியே வறுத்து நைட்டு ஊற போடுங்க, காலையில ஊற போடுங்க. அத குடிங்க. அப்படியே சர்க்கரை கிர்ருன்னு குறையும் அப்படின்றாங்க. யப்பா! முடியலடா சாமி. தயவுசெய்து நெறைய என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். அறிவுரைலாம் சொல்லல. அறிவுரைலாம் சொல்லக்கூடாது. அனுபவத்த வேணா சொல்லலாம். இன்னைக்கு அறிவுரைய கேட்கறதுக்கு நானும் தயாரா இல்ல. யாருமே தயாரா இல்ல. அறிவுரை சொல்றது கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால அ அனுபவத்த சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பாவக்காய அடிச்சு குடிச்சு ஏங்க உடம்பு நம்ம உடம்பு ஒத்துக்குமான்னு பார்க்கணுங்க. நம்ம பாட்டுக்கு சுகர் குறையுதுங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாவக்காய காலையில நல்ல பச்சை பாவக்காங்க. அத போட்டு அடிச்சு அந்த வீட்டுக்கார அம்மா ஒண்ணும் இல்லங்க. நம்ம சகோதரருக்கு தாங்க. குடுத்து "ஏங்க குடிங்க. சுகர் குறைங்க, குறைங்க, குறைங்க" அப்படின்ட்டு குடிச்சோனே வயித்தால போனது தாங்க மிச்சம். இது தேவையாங்க? நம்ப ஃப்ரெண்டு எடுத்துங்க, எனக்கு நவாப்பழம் குடுத்தோன்னா சுகர் குறையும். நவாப்பழ சிரப்ப வாங்கி குடிச்சோன்னா போதுன்ட்டு, நவாப்பழத்த சிரப்ப வாங்கிட்டு 4 நாளா பேச முடியலங்க. உடல் மொழிய தெரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்பு சொல்லும். எல்லாமே நம்ம உடம்பு சொல்லும். அந்த உடம்பு சொல்றத கேட்டுக்கிட்டு, நம்ம பாட்டுக்கு 4 கருத்த சொல்றாங்க அப்படின்லாம், நீங்க தயவு செய்து உங்க உடல் மொழியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ப நல்லா இருக்கலாம். நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும், அத செய்யுங்க. 4 கருத்து 4 பக்கட்டு வரும். எல்லாத்தையும் நம்ம உடம்புக்கு ஏத்துக்குமான்னு பார்த்துட்டு, எதா இருந்தாலும் செய்யுங்க. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நம்ம எப்போதுமே நல்லா இருப்போம்.